ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான சம்பவம் நடந்திருக்கு, நம்ம கண்ணிலே படாமல் இருந்திருக்கு. இப்போ தான் நானே பார்க்குறேன், நைட்டு வந்து பயங்கரமான சண்டைகள் போயிருக்கு போல. அதாவது எஃப்ஜே வந்து ஜெயிலுக்கு போக முடியாது அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா திவ்யா வந்துட்டு ஜெயிலில் போட்டாங்க பாருங்க, திவ்யாவை எஃப்ஜே. அப்போ திவ்யா உள்ளே போக முடியாதுன்னு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமா தான் உள்ளே போயிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த முன் வச்சு இங்கே வந்துட்டு நானும் போக முடியாதுன்னு போது விக்ரம், கனி, அமித் அவங்க வந்து உள்ளே போ, எங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், பிக் பாஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேட்குறதில்ல. எனக்கு வந்து தேவையில்லைங்க, எனக்கு பிக் பாஸ் சொல்லட்டுங்க. அப்போ வந்து இதுக்கு உண்டான கான்சிக்வன்ஸை நீ தான் வந்து பார்த்துக்கணும்ப்பா, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது நான் பார்த்துக்கிறேன். அவர் சொல்லுவார்ல தென்னாட்டில், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உட்காந்து அந்த பெட்லேயே படுத்துக்கிறாப்புல, அதாவது அந்த சோஃபாவில் படுத்துக்கிறாரு, கார்டன் ஏரியாவில் இருக்கிறது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவரை வந்து சமாதானப்படுத்த முடியல. யாருக்கு? விக்ரம்க்கு. உடனே வந்துட்டு சரி இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஆல்ரெடி பிக் பாஸை பாதிச்சு நாங்கள் உங்களுக்காக தான் போகிறோன்னு சொன்ன விக்ரம் நம்ம விஜய பார்வதியும் திவாகரையும் கூப்பிட்றாரு. நீங்கள் மட்டும் எதுக்கு உள்ளே இருக்கீங்க, அப்போ நீங்களும் வெளியே வந்துருங்க அப்படின்னு. இது தேவையா? இது தேவையான்னு கேட்குறான். அதாவது அவங்க மட்டும் போகலன்ற மாதிரி, அதாவது எஃப்ஜே மட்டும் போகாமல் இருக்கிறத அப்படி கோத்து விடுறது. விஜய பார்வதி வச்சு செஞ்சு விட்டாங்க. நீ வந்து எதுக்கு எங்களை வந்து வெளியே வர வைக்கணும்னு சொல்கிற? நாங்கள் பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுத்து நாங்கள் உள்ளே இருக்கோம், உனக்கு என்ன, உனக்கு வேலை? உனக்கு முடிஞ்சால் அவனை சமாதானப்படுத்தி அவனை உள்ளே அனுப்பு. அதை விட்டுட்டு எங்ககிட்ட வந்துட்டு நீ வெளியேவா அதெல்லாம் சொல்ல வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு போட்டு கலாய்ச்சி விட்டாங்க. அதானே கரெக்டு? உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எஃப்ஜிஓ வந்துட்டு சமாதானப்படுத்தி உள்ளே அனுப்பணும். அதை விட்டுட்டு உள்ளே இருக்கிற நீங்களும் வெளியே வாங்கினா நீங்கள் என்ன பிக் பாஸாக வெளியே வர சொல்கிறதுக்கு? இப்போ வந்து பிக் பாஸ் சொன்னதுனால தான் நீங்கள் வந்து பிக் பாஸை மதிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ வந்து எதுக்கு வந்து விஜய பார்வதி அதில் கோத்து விடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க? தப்பு தானே. அதை வந்துட்டு அழகாக இங்கே சொன்னவொடனே இவருக்கு அப்படியே ஏறிக்குது. அப்போ தான் இந்த வார்த்தையெல்லாம் விடுறாரு. டென்ஷன் ஆகிட்டு, ஐயோ பார்வதி நீ சொல்கிறதில் நான் வந்து பயந்துட்டேன், நான் தூக்க மாட்டிக்க போகிறேன் போடின்ட்டு அவர். போடி அவங்க திரும்ப போடான்னு சொன்னாங்கன்னா யாருக்கு அசிங்கம்? உங்களுக்கு தானே அசிங்கம். அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்ஜே வந்து சபரியை கூப்பிட்டு இதை பற்றி நீ அட்ரஸ் பண்ணுவியா வீக்கெண்டில் அப்படின்ற மாதிரி சொல்லி, நீ அட்ரஸ் பண்ணுவோன்னா நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு உள்ளே போயிட்டாப்புல. அதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை விஜய் பார்வதி எப்படியாவது கோர்த்து விட்டுறோன்னு விக்ரம் இருக்காப்புல. அதனால தான் அவருக்கு வந்துட்டு விஜய் பார்வதி வக்கரம் போடுறாங்க. சரிங்க, இதில் வேறு இன்னொரு முடிவு வேறு எடுத்திருக்காப்புல நம்மளால். விஜய் சேதுபதி எபிசோடில் வந்துட்டு இந்த பொண்ணு என்னை விக்ரம் சொல்கிறது வந்து எனக்கு பிடிக்கல, அதை வந்து சொல்லுங்கன்னு சொல்ல போகிறாராம். அங்கே வந்து விஜய் சேதுபதி என்னமோ அந்த மாதிரி ஏமா சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கலாய்க்க தான் போகிறாரு. ஆனால் ஊரறிய உலகறிய இப்போ வந்து விக்ரம்ன்ற விஷயங்கள் பிரபலமாக போகுது. என்னத்தை சொல்ல? நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்ல.